பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரும். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தாமும் மண்ணாமும் கூட வரும். நாம் வந்த பின்னா. ஹாய், வணக்கம், மாலை வணக்கங்கள். சரி, என்ன பேரும் கூட? ஜெயக்குமார். இன்றைக்கு என்ன விசேஷம்? பர்த்டே. அது என்ன வெக்கமா இருக்குது சொல்றதுக்கு? என் வயசு தெரிய போதுண்டா. சரி, எத்தனையாவது பர்த்டே? 50. சரி, முதலாவதாக நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு உங்களுக்கு பொன் விழாவாம்னு சொல்லி நீங்கள் எல்லாம் இங்கே ரெடி பண்ணி கேக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் நிற்கிறீங்க. அதை விட அதை சிறப்பிக்கிறதுக்காக உங்களுக்காக சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இவன் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க பாப்பா. அண்ணா. அண்ணா எங்க இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. என்ன பேர் அண்ணாடு? என்ன பேர்? ஜெயச்சந்திரன். இல்லையே, அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. பேர் யாரு? தங்கச்சி இருக்கிறாங்களா? எங்க? கனடால இருக்கிறாங்க. தங்கச்சிட்டு பேர் என்ன? சுகந்தி. இல்லையே, அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. சரி, முதலாவதாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தருவோம். இந்த 50வது பிறந்த நாள் வந்து 50 ஆண்டுகளை கடந்து நீங்கள் 51வது ஆண்டில் வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்க. இன்றையிலிருந்து உங்களுக்கு எல்லா சம்பவங்களும் இனிப்பா நல்லதா அமையணும்னு சொல்லி உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இருங்க இருங்க இருந்து கொண்டு வாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி, 2 பேரை கெஸ் பண்ணி இருக்கிறீங்க. அதுக்கும் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய சொந்த சகோதரங்களை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இல்லை. என்ன ஒரு ஆள் இருக்கிறாங்களா? எத்தனை பேர் சகோதரங்கள்? 5 பேர். உங்களோட சேர்த்து 5. சரி, மிச்சம் 4 பேர். 4 பேர் எங்க இருக்கிறாங்க? ஒரு ஆள் சுவிஸ்ல. ஓகே. ஏன் என்ன பிரச்சனை? என்ன ஆனந்த கண்ணீரா இல்ல மிஸ் பண்றேன்னு கவலையா? சரி, ஒருத்தங்க சுவிஸ்ல இருக்கிறாங்க, ஒருத்தங்க ஆஸ்திரேலியா சந்திரன் சொல்லிட்டீங்க, ஒருத்தங்க சுகந்தி கனடான்னு சொல்லிட்டீங்க. சரி, மெட்டால் அங்க இருக்கிறாங்க, இங்க ஏழாலையில இருக்கிறாங்க. சரி, 2 சகோதரங்களையும் சொல்லிட்டீங்க. மெட்டது யாரா இருக்கும்? யார் அண்ணாண்டா? ஆஸ்திரேலியால இருந்து தான் வந்திருக்கோம். இல்லை, நான் சொல்றேன், இது உங்களோட சகோதரங்களிட்ட இருந்தே வேற இல்லை. சரி, ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வைஃப் சொல்றாங்க போல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? எந்த ஸ்கூல்ல படிப்பிக்கிறீங்க? இனிவில் ஹிந்துல. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அனுப்ப மாட்டாங்க. சரி, எல்லாம் சின்ன ஆகல அப்படியா? சரி, அப்ப ஃப்ரெண்ட்ஸாண்டா யாரா இருப்பினும்? வெளிநாட்டுல இருக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அவ ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாருமா சேர்ந்து அனுப்பி இருப்பாங்களா அல்லது குரூப் ஒன்று இருக்கு? சரி, உங்களோட ஓ லெவல் குரூப் ஒன்று இருக்கா? அந்த குரூப்புக்கு என்ன பேர்? ஏழால மகாவித்யாலயம் சொல்லி குரூப் ஒன்று இருக்குது. அங்க இருந்து வந்திருக்குமா? இருக்கு. ஆனா அப்படி குரூப்பா வந்ததா எனக்கு தெரியல. சான்சரா? ஏன்? ஓகே, அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. சரி பாப்பா, உங்களுக்காக அடுத்த ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஓகே. சரி, இந்த பிறந்த நாளில் நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு
ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒரு குரூப்பாக தான் அனுப்பியிருப்பாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு. இல்லை, அப்படி இல்லை. இவங்க யார் சொல்லி தராங்க? மகளா? என்ன இப்பவே அப்பாவுக்கு சப்போர்ட் மகளா? அப்படியா? பெரிய பாடம் இருந்து கிஃப்ட் வேற இல்லையே, அவர்கிட்ட இருந்து வேற இல்லை. அக்கா எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிறாங்க. அக்காட பேர் என்ன சொல்லலையே? வசந்தி. இல்ல, அந்த பேர்ல இருந்தும் வேற இல்ல. வைஃப்டா ஆகலன்ற சைட் யாரையும் சொல்லலையே. எங்க இருக்கிறாங்க? பவுனியால இருக்கிறாங்க. ஏன் அப்படி? அவங்க அனுப்ப கூடாதா? சரி, அவங்க வெராட்டிக்கு அனுப்ப மாட்டாங்களா? சொல்லலாதா? சரி, இனி ஒரே ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. ஆனா அதை தந்தா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும். அதனால வந்து இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த கிஃப்டை நாங்க தர போறோம். ஓகே, சரி. இப்ப வவுனியால இருந்து வைஃப்டா அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சரி, அப்ப அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்களா? இல்ல, சான்ஸ் இல்ல. சரி, வைஃபோட ரிலேஷன்ஸ் வேற யாராவது? வைஃப் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? குடும்பமா சேர்ந்து பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள்? 2 பேர். சரி, பிள்ளைகள் வைஃப் சேர்ந்து அனுப்பியிருக்க மாட்டாங்களா? இல்லையா? சரி, அப்ப இப்ப பிள்ளைகளை சொல்லல, வைஃப சொல்லல. சரி, இன்றைக்கு அடி விழும் அப்படி கடைசிய. சரி, பெரிய பாவா இல்ல, பெரிய பாட்டே இருந்து கிஃப்ட் வரையில. ஆனா அவர்கிட்ட இருந்து வரையில. எப்படி சொல்றீங்க அவங்கள? சரி, அப்ப வந்து யாரு வைஃபோட ரிலேஷன்ஸும் ஒருத்தங்களும் அனுப்பல. அப்ப யாரா இருக்கும்? சரி, ஃபைனலா கெஸ் பண்ணுங்க பாப்போம். அடுத்த கிஃப்டை தருவோம். அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா அதுல என்ன சொல்றது, அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப யாரா இருக்கு? அண்ணா தானா? எப்படி சொல்றீங்க அப்படி? ஆனா எனக்கு தெரியல, அண்ணாட்ட இருந்து வேற இல்ல, தம்பி அப்படின்னு போட்டு வேற இல்ல. எனக்கு தெரிஞ்ச யார் அண்ணாண்டு யாரா சொல்றீங்க? சந்திரன் அவங்கள தானே சொல்றீங்க? ஆஸ்திரேலியால இருந்து. அவங்கள்ட்ட இருந்து வேற இல்ல. யாரா இருக்குமா இப்ப? சரி, அவ ஃபைனலா யாரு? அண்ணா தான், சந்திரன் தான். ஆஸ்திரேலியால இருந்தாலும் ஃபைனலா கெஸ் பண்றீங்க. சரி பாப்போம், உங்களுக்காக அந்த கிஃப்ட் எடுப்போம், தந்துட்டு கதை சொல்றேன் யாருண்டு. ஓகே ஓகே, உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே பிரதர் அண்ட் ஹோட்டு நீங்க டீச் பண்றீங்க தானே, அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்காக ஒரு அழகான கேக் வந்து உங்களோட தொழிலை வந்து மென்ஷன் பண்ணி இந்த 50வது பிறந்த நாளில் வந்து அதை மென்ஷன் பண்ணி அதெல்லாம் டூல்ஸாக போட்டு உங்களுக்கண்டே ஸ்பெஷலாக ஒரு கேக் கொண்டு மேக் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. சரி, வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இது என்ன வைஃபுக்கு இவ்வளோ மரியாதையா? நாங்களும் கிஃப்ட் வந்தோம் தானே, எழும்பவே இல்லையே. சரி, வையுங்க. சரி, இப்போ அந்த கிஃப்டை வந்து வைஃப்கிட்ட கொடுத்து தந்துட்டோம். இதில் வந்து ஹாப்பி பர்த்டே பிரதர்ன்னு போட்டிருக்கு. ஆனால் சந்திரன் அண்ணாட்டே இருந்து வேற இல்லை. அப்போ யாரா இருக்கு? உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேக். யாரா இருக்கு பாப்ப? நிர்மலா. அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஏழாலையில் இருக்கிறாங்க. சரி, ஃபைனலாக அவங்கள தானே சொல்கிறீங்க? அண்ணாண்டு பெரியப்பா. சரி, ஃபைனலாக இப்போ யாரு? சரி, ஏன் இப்படி நீங்கள் நினைக்கல? எல்லாருமா சேர்ந்து அனுப்பியிருப்பாங்களே அண்ணாக தம்பிக்கு. அப்படி இருக்கலாமா இல்லை அப்படி அனுப்பியிருப்பாங்களா? சொல்லலாம் சொல்லலாம். அது ஃபைனலாக எங்களுக்கு ஒரு ரிசல்ட் சொன்ன நீங்கள் சொல்லியே தான் தீரணும். எப்படி என்ன தனியாக அனுப்பியிருப்பணுமா இல்லது எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருப்பினோம் நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கலாம். சரி, அப்படி வந்தா அப்படி சந்தோஷமா இருக்குமா? ஒற்றுமையா 4 சகோதரங்களும் சேர்ந்து உங்களோட இந்த 50வது பிறந்த நாள்ல வந்து இந்த கிஃப்டை வந்து கொடுத்துருந்தா அப்படி சந்தோஷப்படுவீங்களா?
சந்தோஷப்படுவீங்க. அல்லது சந்திரன் அண்ணா தனியாக அனுப்பியிருந்தா ஓகேயா? எதனாலும் ஓகே. சரி, ஆனால் இப்படி இல்லை, சந்திரன் அண்ணா தனியாக வந்திருந்தா 4 கிஃப்ட் இன்னும் புறம்பா வந்திருக்கணும் என்ன. சரி, உங்களுக்காக வந்து உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து தான் அனுப்பியிருக்கிறாங்க. நிர்மலான்னு சொன்னீங்க, ஏழாலையில் இருக்கிறாங்க. சந்திரன் ஆஸ்திரேலியா, வசந்தி சுவிஸ், மற்றது வந்து சுகந்தி கனடா. சரியா, 4 பேரில் இருந்து தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்கு. சரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன, எப்படி சந்தோஷமா இல்லை என்ன மாதிரி? சந்தோஷமா? என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? நன்றி மட்டும்தானா? சரி, உங்களுடைய இந்த பொன் விழா வந்து சிறப்பாக அமையணுமென்று சொல்லி, உங்களை அவங்க சந்தோஷப்படுத்தணுமென்று சொல்லி உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய சகோதரர்கள் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.